நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது 5/2/2021 வெள்ளிக்கிழமையினுடைய பஞ்சாங்கத்தையும் மற்றும் பலாபலன்களையும் சொல்ல இருக்கிறோம். இப்போது நாம் இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போமா? வருடம் மங்களகரமான சார்வரி வருடம், நாள் 5/2/2021 வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம்னு சொல்லுவாங்க. தமிழ் மாதம் தை மாதம் மகர மாதம், தமிழ் தேதி 23ஆம் தேதி, அயனம் உத்தராயணம், ருது ஏமந்த ருது, பட்சம் கிருஷ்ணபட்சம், தேய்பிறை திதி. இன்று இரவு 7:16 வரை விசாக நட்சத்திரம், பிறகு அனுஷ நட்சத்திரம். இன்றைய திதி 11:02 பகல் 11:02 வரை, பிறகு நவமி திதி வருகிறது. யோகம் விருத்தி துருவம், கரணம் கௌலவம் தைத்துளை கரசை. சந்திராஷ்டமம் ராவதி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இப்போது சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:39, சூரிய அஸ்தமனம் மாலை 6:09. இன்றைய ராகு கால நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:15 மணி வரை. இன்றைய கௌரி பஞ்சாங்க சுப நேரத்தை நாம் இப்பொழுது காண்போம். காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்த்தோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் இன்று வெள்ளிக்கிழமை என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் மேஷம். மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செவ்வாய் ஆட்சி நிலையில் இருக்கிறார். முதலில் இந்த மேஷ ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினங்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. வெளியில் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், சமூகம், வெளி வட்டார பழக்க வழக்கம் எல்லா இடங்களிலும் நீங்கள் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். அல்லது பேசாமல் இருந்தால் பாதி பிரச்சனை அதிலே சால்வ் ஆகிடும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்கள் என்று சொல்லுகிறோம். பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள், அசையா சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 1, 5, 9 திரிகோணாதிபதிகள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். 1 1 இருக்கிறார், 5 10 இருக்கார், 9 10 இருக்கார். இது மேஷ ராசிக்கு ஒரு மாபெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி, சந்திர பகவான் 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 7 ஒரு கேந்திராதிபதி, இன்னொரு கேந்திரம் ஏறி இருக்கிறார். அவர் வாங்கிய சாரம் அப்படின்னும்போது விசாக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு நிலை. 4ஆம் இடத்து அதிபதி 7 இருப்பது மாபெரும் சிறப்பு. உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. சந்திர மங்கள யோகம் இருக்கிறது. செவ்வாயை சந்திரன் பார்க்கிறார், சந்திரனை செவ்வாய் பார்க்கிறார். இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலை. கிரகங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல நிலையில் இருக்குது.
அடுத்தது பார்த்திங்கன்னா, வேலையில் இருப்பவர்களுக்கு மேன்மையான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருந்து வந்த தடைகள், குறைபாடுகள், நஷ்டங்கள் விலகி இப்பொழுது சிறப்பாக தொழில் முன்னேற்றம் இருக்கும். மகிழ்ச்சிகரமான அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அசையா சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது தீர்வுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அடுத்தது ரிஷபராசி. ரிஷபம் அப்படின்னும்போது உங்களுக்கு குரு பகவான் பார்க்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து சிறப்பாக இருக்குது. ராசி அதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பாக. அதுவும் 5 கிரகங்கள் சேர்க்கை 9ஆம் இடத்தில். இது மாபெரும் சிறப்பு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கிறது. எண்ணிய செயல் கண்டிப்பாக ஈடேறும். உங்கள் என்ன இப்போ எய்ம் இருக்கோ அந்த எய்ம், லட்சியம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள். சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நிலை. குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி நிலையில் இருந்து அங்கிருந்து பார்க்கிறார். அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தையால் அனுகூலம், தாய்மாமனால் அனுகூலம், பிள்ளைகளால் ஆதாயம், பெண்களாலும் அனுகூலம் அல்லது வாழ்க்கை துணை மனைவியால் அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மிதுனம். மிதுன ராசி அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். 8ல் 5 கிரக சேர்க்கை இருக்கிறது. 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்குது. தன வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பம் மேலோங்கி நிற்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். எந்த ஒரு குறையும் இல்லை. சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது எடுக்கும் காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. அதோட ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். 7ஆம் இடத்தை உங்களுக்கு அதிபதி 8ல் போய் இருக்கிறார். இருந்தாலும் நீச்ச பங்கம் பெற்று நல்ல நிலையில் இருக்கிறார். கணவன், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். மிகவும் சிறப்பானதொரு அற்புதமான ஒரு நாள். இந்த 5 கிரக சேர்க்கை உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஒன்றும் செய்யாது. குருவும் சனியும் இணைந்திருப்பது மாபெரும் சிறப்பு. வேலைக்கு செல்லும் அன்பர்கள் சிறப்பாக சென்று பணியை முடிப்பீர்கள். அசையா சொத்துக்களால் ஆதாயம். இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது. அடுத்தது கடகம். கடகம் அப்படின்னும்போது கடக ராசியை குரு பகவான் பார்க்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். இந்த 5 கிரக சேர்க்கை சேர்ந்து உங்களை கடகத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னால், அப்போ உங்கள் கௌரவம் எந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு எல்லா 5 கிரகங்களும் நன்மை தரக்கூடிய கிரகங்கள். ஆமாம், குரு சொல்லவே தேவை, பாக்கியாதிபதி. சனி 7க்குடையவன். சுக்கிரன் உங்களுக்கு 4க்கும் 11க்கும் உடையவன். புதன் மட்டும் 3க்கும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி. அப்போது உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அன்பாக நீங்கள் ரொம்ப திருப்தியாக அவங்க ஈடு கொடுத்து உங்களுக்கு சந்தோஷம் மிகுதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பார்கள். அவர்களால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கங்க. பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும்.
மற்றபடி இந்த பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வேற்று மொழி பேசும் அன்பர்கள் இன்று உங்களுக்கு உதவுவார்கள். மற்றபடி இந்த கடக ராசிக்கு இந்த நாள் அற்புதமான ஒரு நாள். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் குரு சனியோடு இணைஞ்சிருக்கிறார். தகப்பனாரால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். வீட்டில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பற்றி பேச்செடுத்து திருமணத்தை முடித்து வைப்பார்கள். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது தைரிய வீரியஸ்தானத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் தைரிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 5 குடையவன் 6இல் இருக்கிறார். பிள்ளைகளால் மேன்மை பெறக்கூடிய ஒரு நாள். அதாவது பிள்ளைகள் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தால் அவர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்க பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறோம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். ஒரு சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். கூடுதல் லாபத்தை பெறுவார்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு பேனலில் இருக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. செலவினங்கள், சுப செலவுகள் நடக்க இருக்கிறது. அதோடு நீங்கள் இன்றைய பொழுது நீங்கள் திருப்திகரமாக உண்டு உறங்கி இன்பகரமாக பொழுதை கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமைகிறது. அடுத்தது கன்னி ராசியை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அந்த வேலையில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவை கொடுத்து ப்ரமோஷன் அல்லது அவங்களுடைய திறமையை நீங்கள் அங்கீகாரம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கௌரவ புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பண வரவு இரட்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. வேலை பார்க்குற இடத்துல அலுவலகத்திலையும் சரி, நீங்கள் சக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தைரியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. எடுக்கும் காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 2இல் இருக்கிறாருங்க. லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. இன்றைக்கி உங்களுக்கு இப்போ பணமழை கொட்டும், லட்சுமி கடாட்சம் இருக்கிறது, அதிர்ஷ்ட மழை இருக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. ராசி அதிபதி 5இல் இருப்பது மாபெரும் சிறப்பு. 11ஆம் வீட்டை இந்த 5 கிரகங்களும் பார்த்து உங்களுக்கு வளமான வாழ்க்கையினை தர வல்லமை படைத்தது இந்த 5 கிரகங்களும். சிறப்பாக இருக்கிறது. 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்றோம். அதோடு பார்த்திங்கன்னா வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சுபீட்சமாக செல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஒரு சிலர்
தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. லாப மிகுதி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். மொத்தத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னான ஒரு நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தது துலா ராசி அப்படின்னும்போது உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி ராசியில் உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் வேலையை பற்றியும் இல்லை நீங்கள் செய்கின்ற தொழிலை பற்றியும் தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதில் முனைப்போடு ஈடுபடுவதால் நீங்கள் வெற்றி வாகையை சூழக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2இல் கேது இருப்பதால் நீங்கள் பேசுவதில் கொஞ்சம் நிதானம் தேவை. அதோடு பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்குது. சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு அலுவலகத்தில் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலோ சமூகத்திலோ வேலை பார்க்குற இடத்திலோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்குங்க. 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்று அமைகிறது துலா ராசிக்கு. அடுத்தது விருச்சிகம் அப்படின்னும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. அங்கிருந்து 8ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசியை பார்க்குறார். செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கிறது. பணம் பட்டுவாடா பண்ணுறதுனா தாராளமாக செய்யலாம். பண பரிவர்த்தனை செய்யலான்னு சொல்கிறோம். அடுத்தது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு 5 கிரகங்கள் இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் மட்டுமல்ல, மற்ற அனைத்து பிரிவினர்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்சி இல்லை வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம். 5ஆம் வீட்டை சனி பார்ப்பது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். வேற்றுமொழி பேசும் அன்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் அனுகூலம் அடைவீர்கள். சந்தோஷம் மிகுதி கிடைக்கும் ஒரு சிலருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 3ஆம் வீட்டில் குருவோடு இணைஞ்சு இருக்கிறதால தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு லாபம் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டம். எந்த ஒரு டென்ஷனும் பரபரப்பும் இல்லாமல் திருப்திகரமாக வேலை செய்துவிட்டு வரக்கூடிய சூழ்நிலை, சந்தோஷமான ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லாபம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்று. உங்களுக்கு சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றோம். அடுத்தது தனுசு அப்படின்னும்போது தனுசு ராசி அதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். பொருள் வருவாய் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், கெட்டி மேளங்கள் கொட்டக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. சிறப்பான ஒரு நிலை.
அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை சனி பார்ப்பது சரியல்ல. அதனால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அசையா சொத்துக்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க. 7ஆம் இடத்து அதிபதி 2இல் இருக்கிறார். தாய்மாமனால் உங்களுக்கு ஆதாயம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு பொருள் வரவு கிடைக்க பெறுவீர்கள். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி, அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அவங்களுடைய திறமையை நிலைநாட்டக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திறமையை மேலதிகாரிகள் மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இருந்த போதிலும் 11ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்களுக்கு லாப மிகுதி கிடைத்தாலும் கையில் கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகும். மற்றபடி ஆன்மீக சிந்தனை மேலோங்கி திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்துவிட்டு வருவீர்கள். அடுத்தது மகரம். மகரம் அப்படின்னும்போது இந்த ராசி அதிபதி உங்களுக்கு ஆட்சி நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. 5 கிரக சேர்க்கை ராசியில் இருந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டில் பார்க்குறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், மற்ற சுப நிகழ்ச்சிகள் கூட நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை. பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்கலான்னு உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். அசையா சொத்துக்களால் ஆதாயம். பிள்ளைகளால் உங்களுக்கு மேன்மை நிலை அடையக்கூடிய ஒரு நிலை. சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார். வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய அந்த பிரயாணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ஆனால் இந்த ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்கள் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்கணும். 8 ஹவர் செய்ய வேண்டிய வேலையை 10 ஹவர் செஞ்சால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் அதே நிலைதான். வாடிக்கையாளர்களிடம் கனிந்து பேச வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்கி தீர்த்த யாத்திரை ஒரு சிலர் செல்ல விருப்பப்படுவீர்கள். தாராளமாக போயிட்டு வரலாம். எந்த குறையும் இல்லை. ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் தான் காத்து கொண்டிருக்கிறது. எந்த குறை ஒன்றும் இல்லை. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால், அதுவும் 5 கிரக சேர்க்கை 12இல் இருக்கிறது. 12இல் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று இருந்தாலே வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்னு ஒரு ஜோதிட கிரந்தம் கூறுகிறது. இப்போ 12ஆம் வீட்டு அதிபதி மட்டும் இல்லை, 5 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலனை தர இருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் வச்சுக்காதீங்க. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், அதெல்லாம் குதூகலம் நிச்சயமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். வண்டி வாகனங்களால் ஆதாயம். தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவியர்கள் நன்றாக படிப்பார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அதாவது
எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வச்சுக்கிங்க. அது சுப செலவுக்கு உதவும் அப்படின்றோம். உங்களுக்கு கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருந்தால் அது உங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 7ஆம் வீட்டு அதிபதி 12இல் இருந்த போதிலும் நல்ல நிலையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறது. அதனால் வரா கடன்கள் வசூலாகி சந்தோஷம் பெறுவீர்கள். இன்சூரன்ஸ் பணம் கிடைக்க வரக்கூடிய, அதாவது கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 12இல் இருந்தாலும் சுப செலவுகள் காத்திருக்கிறது. ஆன்மீக பயணம் ஒரு சிலர் மேற்கொள்வீர்கள். அதனால் சந்தோஷம் மிகுதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அடுத்தது மீனம். மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. புதிய ப்ராஜெக்டை எதுவும் செய்யாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக, மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. அதுவும் 11ஆம் இடத்துல உங்களுக்கு 5 கிரக சேர்க்கை என்பது உங்களுக்கு குபேர யோகம், கோடீஸ்வர யோகம், லக்ஷ்மி யோகம் போன்றவை தர இருக்கிறது. இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது கூட அதே தான், உங்களுக்கு 5 கிரக சேர்க்கை இருக்கிறது. மிகவும் பிரமாதமாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் 100% வெற்றி கிடைக்கக்கூடிய பொன்னாள் இந்நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்திற்கு சென்று வரலாமா என்று யோசனையில் இருப்பீர்கள். தாராளமாக சென்று வாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. வாழ்க்கை துணை மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள். உங்களுக்கு 8ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்லுங்கள். மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 9ஆம் வீட்டில் கேது இருப்பது பாக்கிய குறைவை காட்டுகிறது. இருந்தாலும் கூட நீங்கள் வெளியூர் வெளிநாடு ஆன்மீக பயணம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக ஒரு சிலருக்கு அமைந்து சந்தோஷம் மிகுதி அதனால் கிடைக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கு இன்று முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்குது. தாய்மாமனால் ஆதாயம், தகப்பனாரால் ஆதாயம், பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள். சுக்கிரன் பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. மொத்தத்தில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க எமது பரிபூர்ண வாழ்த்துக்களை நாம் சொல்லுகிறோம். நீங்கள் மகாலட்சுமி நின்று வணங்குங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.